ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம MI11 அல்ட்ரா அதோட சார்ஜிங் ஃப்ளோ ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாராவதுக்கு ஆண்ட்ராய்டு அட்வான்ஸ் கோர்ஸு ஐஃபோனோட அட்வான்ஸ் கோர்ஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் யாருக்காவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக ஃபால்ட் ஃபைன் பண்ணுறது, டயக்னாஸ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறது, ஐசியை ரிமூவ் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஸ்கிமேட்டிக்ஸ் பார்க்குறதுல பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு மொபைல் ரிப்பேரிங்கில் ட்ரபிள்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் தென்னு ஒரு ப்ராப்பர் பேக்கெண்ட் சப்போர்ட் ரெண்டுமே கிடைக்கும். சேம் ஐஃபோனில் அதே மாதிரி உங்களுக்கு ஐஃபோன் ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒன்று அடுத்த பேட்ச் வந்து ஆண்ட்ராய்டு அக்டோபர் 16ஆம் தேதி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் பேட்ச் இப்போ ஃபுல் ஆயிருச்சு. நான் அடுத்தது அக்டோபரில் வந்து 16ஆம் தேதி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஒரு நல்ல டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெண்ட் சப்போர்ட்டுக்கு ஒரு நல்ல டீம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படின்னா ஒரு 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வெளியே போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா நாலேஜபிளான பர்சன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் இங்கே முடிச்சிங்கனாலும் அவங்க குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு அவங்களோட நாலேஜ் புது புது டிஸ்கஷன்ஸ் டெய்லியும் பேக்கெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா MI11 அல்ட்ராவோட சார்ஜிங் ஃப்ளோ என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஐசி வருது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ இது வந்து MI11 அல்ட்ராவோட ஸ்கிமேட்டிக்ஸ் நான் DZKJ டூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடு இருக்குது. மொத்தம் இந்த ஸ்கிமேட்டிக்ஸில் வந்து லே அவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த CPU சைடு, அதாவது பி சைடு, தென் ஏ சைடு, தென் ரெண்டு அப்பர் லேயர் கனெக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடியது, ஒன்லி ஸ்லேவ் சைடு, மாஸ்டர் சைடு இல்லை. அதாவது ஒன் பை ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த சைடு இது வந்து பி சைடு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகலை. மீன்ஸ் இந்த கனெக்டர் தவிர்த்து மற்ற எதுவுமே கனெக்ட் ஆகலை. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது CPU. ஓகே, MI11 CPU SM8350 CPU ஒன்று இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. தென் இது UFS IC ஸ்டோரேஜ் IC ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்கும், சேம் இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்கும். இது ரெண்டு என்ன ஐசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. சரிங்களா? ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. இந்த இடத்துலையும் ரெண்டு ஐசி இருக்குது பார்த்தீங்களா? இது ரெண்டும் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஐசி. ஓகே, இப்போ 4 ஐசி இருக்கு. ரெண்டு ஒயர்லெஸ் சார்ஜிங், ரெண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த இடத்துல ஒரு பவர் ஐசி இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம PMI அல்லது சப் பவர் ஐசி இந்த மாதிரிலாம் நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா? அது PMI 8350BHன்னு ஒரு ஐசி இருக்கு. இது வந்து VPH, VBAT, VPH USB சார்ஜிங்கை வந்து VPH கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐசி, சப் பவர் ஐசின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே இப்போ இந்த பேஜில் உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்படியே ஆப்போசிட்ல, அதாவது சார்ஜிங் சம்பந்தமானதை மட்டும் நான் இப்போ பேசுகிறேன். அதே மாதிரி மாஸ்ஃபெட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதோ நிறைய மாஸ்ஃபெட்ஸ் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து ஒரு 30 மாஸ்ஃபெட்ஸ்க்கு மேலே வந்து மினிமம் இதில் இருக்கு. பட் சார்ஜிங்லன்னு பார்த்தீங்கன்னா நியர் ஒரு 9 மாஸ்ஃபெட் வந்து நமக்கு சார்ஜிங் ஃப்ளோவுக்குள்ளேயே வருது. 9 மாஸ்ஃபெட் உங்களுக்கு உள்ள வருதுங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் USB சார்ஜிங் ரெண்டுலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாஸ்ஃபெட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதில் எங்கெங்கே இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இதோ இந்த இடத்துல ஒரு மாஸ்ஃபெட் இருக்கு. Q அப்படின்னு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து மாஸ்ஃபெட்டு. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட். ஓகே, இது போகவும் இந்த பேஜில் உங்களுக்கு 5 மாஸ்ஃபெட்ஸ் இப்போ ஷோ ஆகுது. நான் ஜஸ்ட் லே அவுட்டில் விஷுவலாக பார்த்துட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இது விட்டுட்டு ஆப்போசிட் சைடு பேஜுக்கு நான் போனேன் அப்படின்னா, அதாவது நான் ஏ சைடுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த சைடு நான் போனேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐசி பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஐசி வந்து ஒயர்லெஸ் AC டு DC கன்வர்ஷன் பண்ணுற ஐசி. அதாவது ஒயர்லெஸ் காயில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒயர்லெஸ் காயிலிருந்து வரக்கூடிய பவரை ஏசியை டிசியாக மட்டும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஐசி. அதாவது இதுவும் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் தான் வேலை செய்யுது இந்த ஐசியும்.
தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மாஸ்ஃபெட் இருக்கும், இங்கே ஒரு மாஸ்ஃபெட் இருக்கும், இங்கே ஒன்று, இங்கே ரெண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னுமே வரும். இதில் வந்து சார்ஜிங்கில் என்னென்ன வருதுங்கிறது எது எது உள்ள இன்வால்வ் ஆகுதுங்கிறது நம்ம ஸ்கிமேட்டிக்ஸில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது விஷுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்ஃபெட்ஸ் இதில் உள்ள இன்வால்வ் ஆகும். சரி, இப்போ நீங்கள் என்னென்ன ஐசி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ரெண்டு ஐசி இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இது வந்து ரெண்டுமே வந்து பவர் ஐசி தான். இந்த ரெண்டும் பவர் ஐசி தான். இதுவும் இதுவும் பவர் ஐசி. SM8350, CE350 இந்த மாதிரி நேமில் வரும். இந்த ரெண்டுமே வந்து பக் அண்ட் ரெகுலேட்டர் வேலை பண்ணும். ரெண்டுமே பக் அண்ட் ரெகுலேட்டர் வேலை தான் பண்ணுது. ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு வந்து என்னென்ன ஐசி வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் சொல்லிட்டேன். வீடியோ யூடியூப் வீடியோங்கிறதுனால நீங்கள் ரிப்பீட்டாக கூட திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். அதனால உங்களுக்கு புரியலன்னா லொக்கேஷன்ஸ் இல்லை ஸ்கிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு வீடியோ கூட கம்பேர் பண்ணி செக் பண்ணுங்கள். புதுசாக ஸ்கிமேட்டிக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்கிமேட்டிக்ஸில் ஆர்வம் இருக்கிறவங்க, கற்றுக்க நினைக்கிறவங்க, ஸ்டேஜில் இருக்கிறவங்க, மிடில் ஒரு இன்டர்மீடியட் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறது. ஓகேவா? இப்போ என்னென்ன ஐசி எங்கெங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் இங்கே ஒரு கனெக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இதுவும் அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? இது மாதிரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா டியூயல் போர்டு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு வரும், இதுக்கு மேல ஒரு போர்டு, இதுக்கு மேல ஒரு போர்டு வரும். இந்த போர்டுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டரி கனெக்டர், மாஸ்டர் பேட்டரி கனெக்டரும் ஒரு யூஎஸ்பி கனெக்டரும் இங்க இருக்கும். அதாவது பிடிபி சப்போர்ட்ல இருந்து வந்து சார்ஜிங்காக கனெக்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த கனெக்டரும் ஒரு பேட்டரியோடைய கனெக்டர் வந்து இங்க இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்துட்டான். இதுக்கு வந்து ஸ்கீமேட்டிக் கொடுத்துட்டான். இதுக்கு வந்து இந்த போர்டுக்கு வந்து ஸ்கீமேட்டிக் கொடுக்கல, இந்த போர்டோட லே அவுட்டும் கொடுக்கல. பட் இந்த இடத்துல அப்பர்ல வர்ற இந்த போர்டோட லே அவுட்டும் ஸ்கீமேட்டிக்ஸும் கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கனெக்டர் வரக்கூடிய பேட்டரி. அதாவது இந்த மாதிரி இது வந்து ரெண்டு கனெக்டர் வரக்கூடிய பேட்டரி. நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து மாஸ்டர் கனெக்டர், இது வந்து ஸ்லேவ்னு சொல்லுவோம். அதாவது மெயின் 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 பேட்டரி, சப் பேட்டரின்னு சொல்லுவோம். இது வந்து ரெண்டு டிவைடா இருக்கும். இந்த பேட்டரி ரெண்டு செல்லா இருக்கும். இது எதுக்காக வந்து இதோட வோல்டேஜஸ் நீங்க பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல சேம் அதே 3.8 டு 4.45 வோல்டேஜ் தான். ஆம்பியரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4600 மில்லி ஆம்பியர் ரேஞ்ச் தான் வருது. இந்த ரேஞ்சில் இருக்கிறது எதுக்காக வந்து ரெண்டு கனெக்டர் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கனெக்டர்ல நான் வந்து சார்ஜ் பண்றதுக்கும் இந்த ரெண்டு கனெக்டர்ல நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு கனெக்டர்ஸ் இருக்கு, தென் ரெண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி இருக்குங்கிற பட்சத்தில் என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண முடியும், சீக்கிரமா சார்ஜ் பண்ண முடியும். ஒரு பேட்டரி ஒரு சார்ஜிங் ஐசிக்கும் ரெண்டு சார்ஜிங் ஐசி ரெண்டு டியூவல் பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது என்னால் பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரியான டிசைன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன நான் மென்ஷன் பண்ண வரேன்னா, இது வந்து மாஸ்டர், இது வந்து ஸ்லேவ் பேட்டரியோட மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கனெக்டர். அப்போ இதுபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக்ஸ்ல இந்த இடத்துல வந்து ஒரு கனெக்டர் வரும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு கனெக்டர் பேட்டரி கனெக்டர் வந்து இங்க ஒரு பேட்டரி கனெக்டர் வரும், ஒரு சார்ஜிங் யூஎஸ்பி சார்ஜிங் கனெக்டர் ஒன்று கீழே இருந்து வந்து பிடிபி கனெக்டர் கனெக்ட் ஆகுது இல்லையா, அந்த சென்டர் ஸ்ட்ரிப் வந்து இங்க கனெக்ட் ஆகும் சார்ஜிங் சம்பந்தமா. பேட்டரி மாஸ்டர் பேட்டரி இங்கேயும், தென் ஸ்லேவ் பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது ஒரு போர்டு கொடுத்துருக்குறான். இந்த போர்டு வந்து இந்த இடத்துல மேலே இந்த லேஅவுட்ல இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகக்கூடிய போர்டு. இதுல வந்து கேமரா கனெக்டர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கனெக்டரு, இது வந்து பேட்டரி கனெக்டர், இது வந்து ஸ்லேவ் பேட்டரி இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இது வந்து ஸ்லேவ் பேட்டரி சப் பேட்டரியோடைய கனெக்டரு, டிஸ்பிளேவோட கனெக்டரு. அதே மாதிரி ஆர்எஃப் செக்ஷன், நெட்ஒர்க் செக்ஷன் இங்கே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாஸ்ஃபெட் இருக்கும், இந்த ஏரியாவில் ஒரு மாஸ்ஃபெட் இருக்கும். ஸ்கீமேட்டிக்ஸில் பார்த்துக்கலாம், என்னால் இப்போ இது கண்ணுக்கு தெரில. இந்த இங்கே ஒரு மாஸ்ஃபெட் இருக்கு இதுக்குள்ள. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இது வந்து சப் போர்டு, சாரி அப்பர் போர்டு. இப்போ நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ எது என்னென்ன லொகேஷன்ல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன ஐசி இருக்கு, எதெல்லாம் என்ன லொகேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுல ரெண்டு வகையா நம்ம சார்ஜ் பண்றோம் இந்த மொபைல. ஒன்னு யூஎஸ்பி மூலமா சார்ஜ் பண்றோம், இன்னொன்னு வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் மூலமா சார்ஜ் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒயர்லெஸ் யூஎஸ்பி அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங், இப்போ யூஎஸ்பி சார்ஜிங்கோட ஃப்ளோவை மட்டும் இப்போ நம்ம பேசுவோம். அதில் எந்த மாதிரியா சார்ஜ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணால், இந்த U7600 இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த எல் இதில் தான் வந்து யூஎஸ்பி கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எங்கே வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு. இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த இடத்த சர்ச் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த அந்த எல் கனெக்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த U7600 அந்த எல் கனெக்டர், ஜஸ்ட் அந்த சென்டர் பேடு, அப்பர் போர்டும் மிடில் போர்டும் கனெக்ட் ஆகிற ரிங்கு. ஸோ அந்த ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா
என்எஃப்சியோட டிரான்ஸ்மிட்டிங்கு, விபேட்டோட பாசிட்டிவ் சென்ஸு, யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ், கீழேருந்து வர ஆர்எஃப்எஃப்இ கிளாக் டேட்டா, தென் மோட்ரு அதாவது ஹாப்டிக்கோட I2C, பேட்டரி மெயின் பேட்டரியோடைய கனெக்ஷனு, பவர் பேட்டரியோடைய மெயின் பேட்டரியோடைய மாஸ்டர் பேட்டரியோடைய கனெக்ஷன் இங்கே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இந்த AC1 AC2ன்னு பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரெண்டும் வந்து காயில் ஒயர்லெஸ் காயில்ல இருந்து வந்து ரீச் ஆகக்கூடிய பவர் ரெண்டும் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. தென் எல்லாமே யூஎஸ்பியோட பாசிட்டிவ் 5 வோல்டேஜ் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. தென் ஃப்ரண்ட் இது ஃப்ரண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க இல்லையா, அதோட எஸ்பிஎம்ஐ கனெக்ஷன்ஸ், விபிஹெச் பவர் சப்ளை எல்லாமே இதில் கனெக்ட் ஆயிருக்கு. நாம இப்ப ஃபாலோ பண்றது எது சொன்னா, நம்ம 2 சார்ஜையும் நம்ம இப்ப பாக்குறோம். என்ன சார்ஜ்னா, ஒன்னு வந்து காயில இருந்து வர்ற ஏசி இன்புட் அப் செக் பண்ணணும். ரெண்டாவது யூஎஸ்பியை பார்க்கணும். இப்போ முதல்ல வந்து யூஎஸ்பியை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த யூஎஸ்பியை ஃபாலோ பண்ணா அப்படின்னா, இந்த யூஎஸ்பி எனக்கு இந்த பின்ல கனெக்ட் ஆயிட்டு இங்க இருந்து அடுத்தது எனக்கு எங்க ரீச் ஆகுதுன்னா, நேரா இந்த செக்ஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த செக்ஷனுக்கு வந்துருச்சு. இது என்ன, இந்த செக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி இது ஒரு மாஸ்ஃபெட், சரிங்களா? இது ஒரு மாஸ்ஃபெட். ஓகே, இந்த இடத்துல எனக்கு 5 வோல்டேஜ் இன்புட் ஆகுது, சரிங்களா? இந்த இன்புட் ஆகிற வோல்டேஜ் இங்கேயும் ரீச் ஆகும், அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. இது என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசினா மாஸ்டர். ஓகே, மாஸ்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்லேவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. இது வந்து ஸ்லேவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. ஓகே, இந்த ரெண்டு ஐசியோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், BQ25968, BQ25, ரெண்டுமே சேம் ஐசி, சேம். ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. இது மாஸ்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி, இது ஸ்லேவ் சார்ஜிங் ஐசி. எது எது எந்த லொக்கேஷனில் இருக்குதுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அது போக இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மாஸ்ஃபெட் பார்க்கலாம். மொத்தமும் 1 2 3 மாஸ்ஃபெட் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அது போக இன்னொன்று இதே பேஜில் வேற என்ன இருக்கு அப்படின்னா, இங்கே 2 மாஸ்ஃபெட் இருக்கு, அதோட நம்பர்ஸ் வேற. இங்கே ஒரு ஐசி இருக்கு. இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் வேலை செய்யக்கூடிய செக்ஷன், இது யூஎஸ்பியில் வேலை செய்யக்கூடிய செக்ஷன். ஓகேவா? இப்போ இதோட ஃப்ளோவை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ்பியை பற்றி நம்ம பேசுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஒயர்லெஸ் உடைய சாரி யூஎஸ்பி உடைய ஃப்ளோ நம்ம வந்து பார்ட் 2 அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஎஸ்பியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த யூஎஸ்பி இந்த மாஸ்ஃபெட்ஸு, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி அண்ட் நார்மல் சார்ஜிங் ஐசி, இது மூலமாக எப்படி மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் பேட்டரிக்கு பவராக கன்வெர்ட் ஆகுது, ஈச் பின்ஸ் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். அடுத்து பார்ட் 3ல வந்து ஒயர்லெஸ் வந்து எப்படி வந்து ஏசி டு டிசி கன்வர்ஷன் ஆகி டிசி டு டிசி மறுபடியும் கன்வெர்ட் ஆகி அது எப்படி வந்து நம்ம வந்து பேட்டரி மாஸ்டர் பேட்டரிக்கு ஸ்லேவ் பேட்டரிக்கு வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கும் ஈஸியாக புரியும். பெரிய வந்து ஒரு 1 hour வீடியோவோ இல்லாமல் உங்களுக்கு ஒரு 15 minutes வீடியோவிலே வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 1 or 2 days உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி ஃப்ளோவை நான் வந்து எப்படி போகுது, ஒயர்லெஸ் ஃப்ளோ வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எனிவே நீங்கள் வந்து நம்ம வந்து MI11 அல்ட்ராவோட சார்ஜிங் ஃப்ளோவோட அடுத்த வீடியோ பார்ட் 2ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரத்னா மொபைல்ஸ்.